ஓ முருகா போற்றி! என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. என்னுடைய அருளாலும் ஆசையினாலும் அதிர்ஷ்ட காலம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாக இருக்கின்றது. அதனால் தான் இந்த பதிவை கேட்க நீ அலட்சியப்படுத்தாமல் உள்ளே வரவும் செய்ய முடிந்திருக்கின்றது. அப்பா முருகா, எல்லாமே என் வாழ்க்கையில் முடிந்து விட்டது, காலம் கடந்து விட்டது, அவ்வளவுதானா என்னுடைய வாழ்க்கை என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருந்தாய் அல்லவா? இதோ உன்னுடைய ஒட்டுமொத்த புலம்பல்களுக்கும் முற்றுப்புள்ளியாக உன் கஷ்ட காலத்தை நான் முடித்து வைத்து விட்டேன். இன்பமாக இனி நீ ஒவ்வொரு நாளும் வாழ வழி செய்து விட்டேன். என் அன்பு பிள்ளையாகிய உன்னுடைய வாழ்க்கையை நீயே முடிவு செய்துவிட்டால் பிறகு இந்த முருகன் எதற்காக இருக்கின்றேன்? நீ படுகின்ற வேதனையிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் முழுவதுமாக உனக்கு விடுதலை கொடுக்கப் போகின்றேன். என்னை மனதில் நினைத்து கொண்டு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு வெற்றியை கிடைக்கும்படி நான் அருளவும் செய்திருக்கின்றேன். கற்களும் முட்களும் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கை பாதையை சீராக்கி செம்மைப்படுத்தி பூ பாதையில் உன்னுடைய கால்கள் நடக்கும்படி நான் செய்வேன். வெற்றி பயணத்தை உன் வாழ்க்கை பெறும்படி நான் உனக்கு ஆணையிடுவேன். என் அன்பு குழந்தையே, உன்னை நான் இங்கு பாதுகாத்து அரவணைத்து கொண்டு இருக்கையில், கவசமாக உன் வாழ்விற்கு நான் விளங்கையில் உனக்கு எதற்காக பயம்? யாம் இருக்க பயமே வேண்டாம் என்று பல முறை சொல்லி இருக்கின்றேன். வீணாக கவலைப்படுவதை எல்லாம் விட்டுவிடு. நீ சிரித்து சந்தோஷமாக வாழப்போகின்றாய். நீ எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கின்றாய் என்று மறப்பதால் தான் கவலைக்கு உட்படுகின்றது. என்னை மனமாற நினைத்து உன்னுடைய கோரிக்கைகளை என் முன் இக்கணம் வைத்தால் அது நிச்சயம் நிறைவேறவும் செய்யும். சிறிது கால தாமதம் இது நாள் வரை ஆனது. எவ்வளவு தாமதமானாலும் உனக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரம் வரும்பொழுது கிடைத்தே தீரும். அதுதான் உன் வாழ்விற்கு அர்த்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் அமையும். நீ நினைத்த நேரத்தில் அது கிடைத்திருந்தால் அது உனக்கு நிலையான சந்தோஷத்தை கொடுக்காமல் போயிருக்கும். நான் நினைத்த நேரத்தில் கொடுத்தால் அது உன்னுடைய வாழ்விற்கு வளத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நீ நினைத்து பார்க்க முடியாத, யோசித்து பார்க்க முடியாத, சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நான் நிகழ்த்தி காட்டப் போகின்றேன். என் அன்பு குழந்தையே, விதை விழுகின்றது என்றால் அது எழுவதற்குத்தானே. நீ விழுகின்றாய் என்றால் அதுவும் எழுவதற்குத்தான். உன்னுடைய வாழ்க்கையின் தேவை என்ன என்று எனக்கு தெரியும். நீ பட்ட தோல்விகள், சந்தித்த அவமானங்கள் அத்தனையையும் நான் அறிவேன். உன்னை விட அதிக அளவில் அந்த சமயம் நான் கஷ்டப்பட்டிருக்கின்றேன். உன்னுடைய வேதனையை பார்த்து எனக்கும் வருத்தங்கள் அதிகமாக இருந்தது. என் குழந்தையின் கண்ணீரை பார்த்து எனக்கும் அந்த கண்ணீர் வேதனையை கொடுத்தது. அப்படி உன்னையும் என்னையும் கஷ்டப்படுத்துகின்ற அந்த கண்ணீரையும் கவலையையும் காணாமல் போக செய்து உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்து நீ மகிழ்வதை பார்த்து நான் மகிழ்வேன். குழந்தையானது தாயின் மடியில் இருக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக பாதுகாப்பாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நீ என்னுடைய கரத்தில் இருக்கும் பொழுது அந்த அளவு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நீ இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். உன்னுடைய கவனம் முழுவதும் உன் வாழ்வின் மீதும் இந்த முருகனின் மீதும் இருந்தால் போதும். உன்னுடைய வீட்டில் உன்னோடு தான் நான் ஒவ்வொரு நொடியும் இருந்து கொண்டிருக்கின்றேன். நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும், அசைகின்ற ஒவ்வொரு அசைவையும் நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். மங்களகரமான நிகழ்வுகளை உன் வீட்டில் நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் இந்த முருகனை முழுமையாக நீ சரணடைந்து விடு. உன் பிரச்சனைகளை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்து விடு. அதை பற்றி துளியும் கவலைப்படாமல் நீ சந்தோஷமாக உன்னுடைய வாழ்நாட்களை கொண்டு செல். அத்தனை பிரச்சனைகளையும் தூள் தூளாக்கி உன் வாழ்விற்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அடுக்கடுக்காக தந்து கொண்டே இருப்பேன். என்னிடம் ஒரு முறை சொல்லிவிட்டாய் என்றால் அந்த விஷயத்தை மறந்துவிட்டு உன் செயல்களில் நீ செயல்பட தொடங்கிவிடு. அமைதியாக உறங்கு. விடியும் விடியல் உனக்கான நற்செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும். உனக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் ஒன்று விடாமல் உன் வாழ்க்கையை நான் அடைய செய்திருவேன். நீ மனதுருகி ஏங்கி ஏங்கி என்னிடம் கேட்டு நின்றது, வேண்டி காத்தது அத்தனையும் உன் கரங்களில் வந்து சேரத்தான் போகின்றது. இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகிழ்ச்சியோடு நீ நிம்மதியாக உறங்க செல்வாய். சந்தோஷத்தோடு தான் ஒவ்வொரு நாளும் எழவும் செய்வாய்.
என் மேல் நம்பிக்கை இருந்தால் இப்பொழுது இக்கணம் ஒரு முறை எனக்காக புன்னகையை பூப்பாயா என் குழந்தையே? நீ புன்னகை சிந்துவதை பார்த்து நான் மனமகிழ்ந்து கொள்கின்றேன். என் குழந்தை என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கின்றது. எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை வைத்திருக்கின்றது. என் மேல் வைத்த நம்பிக்கை அது என்று நான் மனமகிழ்ந்து கொள்கின்றேன். என் அன்பு பிள்ளையே, உன் அப்பாவை நீ மகிழ்வித்திருக்கின்றாய். உன் வாழ்க்கையை நானும் மகிழ்விப்பேன். நீ உன் வாழ்வில் நீ நடக்கப் போகும் அதிசயத்தை பார். அது மிகப்பெரிய அளவில் இருக்கும். மிகப்பெரிய அளவில் நன்மைகள் உன் வாழ்வில் வந்து சேரும். முழுமையாக இந்த முருகனை நம்பிய எவரும் ஒரு பொழுதும் என்னால் கைவிடப்பட்டது இல்லை. உன் வாழ்விற்கு தேவையான அன்பையும் அக்கறையும் கொண்டவன் நான். அத்தனை ஆதரவையும் உனக்காக தந்து கொண்டிருக்கின்றேன். உனக்காக படைக்கப்பட்டது உன்னை வந்து சேரப்போகின்றது. அத்தனை சந்தோஷமும் உன் வாழ்வில் வந்து குவிய உள்ளது. பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டுபிடித்து விட்டாய். இனி ஒரு குழப்பமும் இல்லை. உன் கேள்விகளுக்கான பதிலும் கிடைத்துவிடும். நீ எதிர்பார்த்த அத்தனை நல்ல மாற்றங்களையும் ஒரு நொடி பொழுதில் பெறப்போகின்றாய். உன் வாழ்க்கை மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியாக மாற உள்ளது. உன் கண்களுக்கு முன்னால் நீ என்னென்ன விரும்பினாயோ அத்தனையையும் கொண்டு வந்து நீ ரசிக்கும்படி செய்வேன். அதை பெற்று அனுபவித்து மகிழும்படி செய்வேன். புயலென வீசிக்கொண்டிருந்த சில விஷயங்களை அடக்கி வசந்தமாக தென்றலாக அதை மாற்றி உன்னை சந்தோஷப்படுத்துவேன். என் அன்பு குழந்தையே, இந்த முருகனுடைய வாக்கை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழப்போகும் நேரம் இது. சோர்ந்து போகாமல் உன்னுடைய கடமைகளை ஒவ்வொரு கணமும் உற்சாகத்தோடு நீ செய்ய வேண்டும். நீ நினைத்ததை எல்லாம் உனக்கு நான் கைகூட செய்திடுவேன். நீ ஜெயித்து காண்பிப்பாய். நீ தவறு ஒன்றும் செய்துவிடவில்லை. உன் கோரிக்கைகள் அத்தனையையும் நான் நிறைவேற்றி வைப்பேன். உன் கஷ்டங்களை எல்லாம் பலமுறை பார்த்து விட்டேன். போதும். இனி நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதை கண்டு களிப்பேன். உன் இதயம் முழுவதும் இந்த முருகனின் நினைவு இருக்கையில் உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான் நிறைந்திருக்க வேண்டும். கடந்து வந்த பாதை 1000 கஷ்டங்களை உனக்கு கொடுத்திருக்கலாம். இனி நீ கடக்க போகும் பாதை உனக்கு பல கோடிக்கணக்கான இன்பங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துயரங்கள் அத்தனையும் முடிந்தது. சோகங்கள் அத்தனையும் தீர்ந்தது. நீ நினைத்து பார்க்காத வாழ்க்கையை இனி நீ வாழ்வாய். நான் உன்னை வாழ செய்வேன். சுமைகள் எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனி உன்னுடைய மனம் லேசாகும். உன்னுடைய வாழ்க்கை பாரம் குறையும். நீ வேண்டும் என்று என்னிடம் கேட்டது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். கவலைகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு இந்த முருகனின் நினைவோடு ஒவ்வொரு விஷயத்தையும் இனி செய்ய தொடங்கு. உன்னுடைய உறுதியான பக்தி உன் வாழ்க்கையில் பல வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கும். எவற்றை எல்லாம் அடைய வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் உன்னை தேடி தானாக வரும். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பமும் இனி உனக்கு ஒவ்வொரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த முருகனை முழுமையாக நம்பி விட்டாய். உன் வாழ்க்கையில் இனி முன்னேற்றம்தான். நல்லதே நடக்கும்.